அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழை வீட்டு சமையல். ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு கண்டென்ட் கிடச்சிது. சூப்பரான ஒரு மட்டன் போட்டி குருமா எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, போட்டி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிங்க, அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் போகும். 3 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. வெங்காயம் தக்காளி உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இது வந்து தேங்காய் மசாலா ஊற்றுற கலவை வந்து தேங்காய், அப்புறம் தேங்காவை கட் பண்ணி வச்சுங்க. இதில் மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது ஸ்பைசியான மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாக போடுறது நல்லது தான் உடம்புக்கு. பாருங்க, அதை ப்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். கடலப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வேறுங்க மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வைக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிட்டோமா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இதில் வந்து நான் கடலப்பருப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் நீங்கள் அதில் சேர்த்து ஆட் பண்ணிங்க. நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இதில் கடலப்பருப்பு போடுறத நான் உங்கள்கிட்ட காட்டல. நான் இடையில போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதேமாரி நீங்கள் அந்த போட்டி கூடவே போட்டு வேக வச்சு எடுத்துங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். பாருங்க, நல்லா குக்கு விசிலாயிடுச்சு. கடலப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கடலப்பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணி வச்சுது. நீங்கள் கடலப்பருப்பை ஞாபகமாக சேர்த்துங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குது. அப்புறம் நம்ம பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தேவைக்கேற்ற எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதுக்கேற்ற ஸ்பைசஸ் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். என்னடா இது அரைக்கும் போதே போட்டுருங்க, அதில் பாதி இதில் பாதி அதுக்கேற்ற சமமாக போட்டுருங்க. நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோ நல்லா பொன்னிறமாக வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்கிற போது ரொம்ப வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மாதிரி சால்ட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இல்லை கம்மியாக போடுறதுன்னு போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அடி பிடிக்கும். நல்லா விடாமல் கலர் விட்டு சேருங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அடி பிடிச்சிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தக்காளி போட்டால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இது பண்ண வேண்டியதில்லை. நல்லா மேஷ் ஆகும். தக்காளி வெளியே திரியக்கூடாது. அப்போ வந்துட்டு கிரேவி பதம் நல்லாயிருக்கும். அதேமாரி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். நம்ம சால்ட்டு போடுறதால நாவும் சீக்கிரமாக எல்லாமே நல்லா மேஷ் ஆகும். நல்லா அப்புறம் தனியா பொடி 2 ஸ்பூன் வச்சு வச்சுருக்குறோம். வதக்கி விட்டிங்களா? அப்புறம் அந்த போட்டி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச போட்டி ஆட் பண்ணி நல்லா அதையும் நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கலரா மாரி கிளறி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம சில மசாலாக்கெல்லாம் போட போகிறோம். அதை நான் காட்டுறேன் என்னென்ன போடுறதுண்டு. மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க. அப்புறம் இன்னொரு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. போட்டு திரும்ப அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இதில் வந்து தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க.
தனியாத்தூள் தான் நம்ம குருமாக்கெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா சேர்த்துங்க. பாருங்கள், போட்டு எல்லாத்தையும் மசாலா நல்லா கலக்கி விடுங்க. கிளறி விட நல்லா எல்லாத்துலேயும் நல்லா சேரும் மசாலாக்கள். இந்த ஸ்பைசஸ்லாம் சேரும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம போட்டியை வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அதை கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியை தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மசாலாக்கெல்லாம் சேரும்போது நல்லா பாருங்க, தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா கிளறி நல்லா கொதித்து வரும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமா. இந்தமாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் குருமா ஸ்டைலில் செய்கிறோம். உங்களுக்கு தேவையான குழம்பு ஸ்டைலில் வேணால் அதுக்கேற்ற தண்ணி அதுக்கேற்ற மசாலா சேர்த்துங்க. இப்போது நான் பாதி உப்பு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா இருக்குது. நல்லா இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோடு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வரையில் இன்னும் நல்லா ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்துட்டு என்ன ஒரு கலவை ஒன்று சேர்க்க போகிறோம். முதல்ல காமிச்சோம்ல, தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம் அரைச்ச கலவை. அதில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்பவுமே தேங்காய் சீரகம்லாம் முதல்ல ஆட் பண்ணாதீங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் நல்லது. தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மீடியமான டைம் தான் இதுக்கெலாம். டேஸ்ட்டு மாறிடலண்டா. அதுதான் குருமா ஃப்ளேவருக்கு. இது பாருங்கள், ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய். அதாவது மிளகும் ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது, தேங்காயும் கொதிக்கக்கூடாது. அது ஒரு டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு. குருமா பதத்துக்கு நாங்கள் வச்சுருக்குறோம். உங்களுக்கு எப்படி தேவையோ செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நல்லா கட்டி பதத்துக்கு நல்லா கெட்டியாகிடும் லாஸ்ட்டாக. அது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கொதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. மூடி வச்சுப்போம் நம்ம. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்திங்களா. இதுதான் நம்மளுக்கு குருமாவோட பதம். எந்த குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதோடைய பதம் கரெக்டாக இருக்கும். அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, டேஸ்ட்டாக. இதே பதத்துக்கு செய்யுங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவேன். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, என்கிட்ட இருந்ததை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைசஸ்ஸு எல்லாமே எவ்வளோ நம்ம நான்வெஜ்ஜுக்கு போகிறோமோ அவ்வளோ சூப்பராக அரோமா நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓகேவா, நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுதான் குருமா பதம். இன்னும் கெட்டியாகிடும் இது. பாருங்கள், நான் சர்வ் பண்ணுறதை காட்டுறேன். இந்த கிண்ணத்தில் நல்லா கெட்டியான வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ஆர்வமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.